பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் கண்ணன் வந்துட்டார். ஆண்டாள் பாசுரத்தில் கைப்பிடித்த பெண்ணாளன்னு இருக்கு. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அவர் தான் உரையாசிரியர். அவர் விசாரம் பண்றார், கைப்பிடிக்கன்னு ஆண்டாள் பாடிவிட்டா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யார் பண்ணா? ஊஞ்சல் ஆட வேண்டாமா, விரதம் பண்ண வேண்டாமா, பிடி சுத்தி போட வேண்டாமா? அதெல்லாம் ஆண்டாள் சொல்லவே இல்லையேன்னா. அதெல்லாம் சிசுபாலன் பண்ணி வச்சிருந்தார். கைப்பிடிக்க மட்டும்தான் கண்ணன் வந்தார். இப்படியும் பல கல்யாணத்துல பார்க்கவும் இல்லையோ, ஜானுவாசம் ஒருத்தரோட நடந்திருக்கும், கார்த்தால எல்லாம் ஒருத்தரோட நடந்திருக்கும். திருமங்கல்ய தாரண சமயத்துக்கு ஷடக்கென ஒருத்தர் வருவார், அப்படியே குதிரையில ஏற்றி உட்காந்து வச்சுப்பார், அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையோ. இதெல்லாமும் கண்ணனை பார்த்து தெரிஞ்சுட்டு தான். இப்ப யாரும் ஒண்ணுமே கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ. சிசுபாலன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருந்தார். சமயத்துக்கு கண்ணன் வந்தான். திண்ணார்ந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. இப்படி ருக்மிணி தேவி கண்ணன் இருவரும் தேரிலே போக ருக்மி முதலானோர் எதிர்த்து வந்தார்கள். அப்ப எல்லாரையும் கட்டி போட்டார். ருக்மிய கொல்ல போனார். ருக்மிணி பிரார்த்திக்க, இல்லே நாம கல்யாண பிரக்க நடத்தலாம், அண்ணனை கொன்னு தங்கை அழைச்சின்னு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவனை மன்னிச்சு விட்டுட்டார். துவாரகையை நோக்கி போயிற்று. இருந்தாலும் கண்ணனுக்கு ஒரு எண்ணம், நம்ம பாட்டுக்கு ராட்சச முறையிலே தேவியை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், நாளைக்கு இதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் நாமும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கே, கண்ணன் பண்ணிப்பாரேன்னு சொன்னாலும் சொல்லுவா.